வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026ஆம் ஆண்டு மே மாத சம்பளம், அகவிலைப்படி உயர்வு, டிஏ அரியர் தொகை, அரசு ஊழியர்களுக்கு 3 ஜாக்பாட் தகவல் சார்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மே மாதத்தில் 3 முக்கியமான நன்மைகள் கிடைக்க உள்ளன. அதில் மிக முக்கியமானது அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் 2% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் இதுவரையில் 58% இருந்த அகவிலைப்படி தற்போது 60% உயர்ந்துள்ளது. இது ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் வகையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பொருள், இந்த உயர்வு அறிவிப்பு தாமதமாக வெளிவந்தாலும் அதனுடைய பலன்கள் ஜனவரி மாதத்திலிருந்து கணக்கில் எடுக்கப்படும். எனவே ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை கிடைக்க வேண்டிய கூடுதல் தொகை ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அரியர் என்ற வடிவில் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆனால் இந்த 2% அகவிலைப்படி உயர்வு எந்த மாத சம்பளத்துடன் சேர்க்கப்படும் என்பது தொடர்பாக சில குழப்பங்கள் நிலவி வருகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் ஏப்ரல் மாத சம்பளத்தை கணக்கிடும் செயல்முறைகள் அதற்குள் தொடங்கியிருக்கலாம். அதனால் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி ஏப்ரல் மாத சம்பளத்தில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இவ்வாறு சில ஊழியர் அமைப்புகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர்கள் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் இந்த உயர்வு மே மாத சம்பளத்தில்தான் பிரதிபலிக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஊழியர்கள் மே மாதத்தில் பெறக்கூடிய சம்பளத்தில் புதிய 60% அகவிலைப்படி கணக்கில் எடுக்கப்படும். அதேபோல ஓய்வூதியர்களுக்கு மே மாத ஓய்வூதியத்தில் உயர்த்தப்பட்ட டிஆர் தொகை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் புதிய உயர்ந்த அகவிலைப்படி அடிப்படையில் கணக்கிடப்பட்ட சம்பளம் அல்லது ஓய்வூதியம், மற்றொன்று ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை கிடைக்க வேண்டிய 2% உயர்வுக்கான நிலுவைத் தொகை, சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, ஒருவருடைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 50,000 என்றால் 2% அகவிலைப்படி உயர்வின் மூலம் மாதத்திற்கு ரூபாய் 1000 கூடுதலாக கிடைக்கும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 12,000 வருமான உயர்வு கிடைக்கும். அதேபோல் அடிப்படை சம்பளம் ரூபாய் 20,000 என்றால் மொத்த சம்பளம் 31,600 ரூபாயிலிருந்து 32,000 ரூபாயாக உயரும். ரூபாய் 40,000 அடிப்படை சம்பளத்திற்கு 63,200 64,000 அதிகரிக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.